ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டயட் சார்ட் கேட்குறீங்க. ஐவிஎஃப்க்கு, வெயிட் லாஸ்க்கு, ப்ரெக்னென்சிக்கு, டயபெட்டிஸ், தைராய்டுக்கு வேணுன்றவங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் 99 rupees வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் அந்த ஃபஸ்ட்டு 14 days சிம்டம்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு 6 days ஆகுது, எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இந்த கொஷின் கேட்கல, நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கிறது இல்லை ஆஃப்டர் ஐவிஎஃப். ஐவிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் சிம்டம்ஸ் இருக்கும், அதுவும் நார்மல். சில பேருக்கு எந்த ஒரு சிம்டமும் இருக்காது, அதுவும் நார்மல். ஸோ ரெண்டுமே நார்மல் தான். ஏன்னா நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த 14 days பார்த்திங்கன்னா பாடிக்குள்ளே நடக்கிற அந்த மைக்ரோஸ்கோப்பிக் அந்த ப்ராசஸ், அந்த இம்ப்ளான்டேஷன் பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. சேம் டைம் எல்லாரோட பாடியுமே டிஃப்ரெண்ட். ஒருத்தவங்கள மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. எல்லாரோட பாடியும் டிஃப்ரெண்ட். நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த டேப்லெட், இன்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம எடுப்போம். அதனாலையும் சில பேருக்கு சிம்டம்ஸ் வரும். மேபி அது இன்ஜெக்ஷன் டேப்லெட் சைட் எஃபெக்ட் சிம்டம்ஸமாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது ப்ரெக்னன்சி சிம்டமாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு ஐவிஎஃப்பில் பெருசாக சிம்டம்ஸ் இருக்கிறதுல, ஒரு சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதுவும் நார்மல் தான். உங்களுக்கு சிம்டமே இல்லை அப்படின்னாலுமே அதுவும் நார்மல் தான். உங்களுக்கு சிம்டமே இல்லைனா கூட பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருத்தரோட பாடி டிஃபர் ஆகிறதுனால தான் பார்த்திங்கன்னா சிலருக்கு சிம்டம்ஸ் இருக்கும், சிலருக்கு இருக்காது. மற்றபடி உங்களுக்கு ஐவிஎஃப் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா மைல்டாக ஸ்டொமக் இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை லைட்டாக விட்டு விட்டு வலி வர மாதிரி இருக்கும், இல்லை பிரெஸ்ட் பெயின் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், வாமிட்டிங் கூட வரலாம். சில பேருக்கு நாசியா ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்குது. ஒரு சில பேருக்கு இதில் இருக்கிற எந்த சிம்டம்ஸும் இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். அவங்க எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுவும் நார்மல் தான். சிம்டம்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் தெரியறதில்ல. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சிம்டம்ஸை வச்சு ஐவிஎஃப் சக்ஸஸை முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் நிறைய டேப்லெட் அண்ட் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக எடுப்பீங்க. அதனோட சைட் எஃபெக்ட்ஸாக கூட சில டைமில் இருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு சிம்டம்மை ஒரு பெரிய சக்ஸஸ்க்கான பாயிண்ட்டாக எடுத்துக்காதீங்க. சிம்டம்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, சிம்டம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் 14th day அப்புறம் நீங்கள் ஒரு கார்ட் டெஸ்ட்டோ இல்லைனா பிளட் டெஸ்ட்டோ பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்றது தெரியும். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தால் எனக்கு பீரியட்ஸ் வந்துடுமா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வரலாமா? நிறைய பேர் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாகவே நம்ம பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறத்துலேருந்து நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்ம எப்போவுமே ஃபீல் பண்ணுவோம். பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். சென்டரில் ஓவலேஷன் டைம்லேயும் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜை பார்த்திங்கன்னா பெண்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராப்ளம் தான் இது. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சில பேருக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் திக்காக வரும். அது ரொம்ப ஹெவியாக ஆகும்போது நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா டேப்லெட், இன்ஜெக்ஷன், ஜெல்லு இந்த மாதிரி நிறைய ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலேட்டடில் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனாலேயும் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஒரு சில பேருக்கு வரும். உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் பார்க்குற மாதிரி வருது, இல்லை கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது, இல்லை வாட்ரியாக இருக்குது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல். எப்போ அப்நார்மல், எப்போ இதை டாக்டர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும்போது ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குது, அது என்னாலே ஃபீல் பண்ண முடியுது, அவ்வளோ பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா அது நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லணும். இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட எதனா ப்ரௌன் கலரில் வந்தாலோ, க்ரீன் ஆர் எல்லோ கலரில் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தாலோ, இல்லை இச்சிங் இருக்குது ரொம்ப அதாவது ப்ரைவேட் பார்ட் சுற்றியே ரொம்ப இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்குது, பர்னிங் சென்சேஷன் இருக்குது, அது கூடவே ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட சொல்லணும்.
ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தால் ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகாதான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் சக்ஸஸ்க்கும் எந்த வித ஒரு சம்மந்தமும் கிடையாது. எல்லாருமே நம்ம வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுலேருந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எப்போ வந்து நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணோம், கொஞ்சம் வியர்டாக இருக்குது ஒயிட் டிஸ்சார்ஜ் கூடயே நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை மீட் பண்ணணும். அப்போ எதனா இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றத யூரின் டெஸ்ட் அது மூலிமா கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதே அது கூடவே எம்ப்ரியோ வந்து வெளியில் வந்துருமா, இல்லை யூரின் பாஸ் பண்ணும்போது வந்து எம்ப்ரியோ வந்து வெளியில் வந்துருமா அப்படின்னும் செகண்ட் கொஷின் கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் வரவே வராது. நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது யூரின் வழியாக இருந்து தான் வருமே தவிர அங்கே எம்ப்ரியோ வந்து வராது. ஸோ எம்ப்ரியோ வந்து எங்கே இருக்குன்னா உங்களோட கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து வெளியில் வராது. ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அதே இடத்துல தான் இருக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். யூரின் வந்து வர வழி வந்து பார்த்திங்கன்னா வேறு, அதனோட பேசேஜ் வந்து டிஃப்ரெண்ட். அது வந்து ஒன்லி யூரின் மட்டும் தான் வரும். நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா யூரினும் போகும். தயவு செஞ்சு அதுலேருந்து எம்ப்ரியோ வந்துருமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் அதில் எம்ப்ரியோ வராது. யூரின் பாஸ் பண்ணாலும் எம்ப்ரியோ வந்து வராது. எம்ப்ரியோ சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கர்ப்பப்பையில் இருக்கும். அது விழுந்துருமோ அப்படின்ற பயம் வந்து தயவு செஞ்சு வேண்டாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.